இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதில் நம்ம பாலிகான் பிளாக் செயின்லேருந்து அனிபி பிளாக் செயினுக்கு இன்டகிரேஷன் ஆகிட்டுருக்கோம். அப்போது ஸ்பைடர் வெப் ரிவார்டு அண்டு டிஓஓ ரிவார்டு எடுக்கிறவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினில் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேஃப்வால் வேலட் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போது பிட்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா அனிபிஸ் பிளாக் செயினில் அதிகமாக இன்டகிரேஷன் ஆகிருக்கு. அதனால் நம்ம பிட்கெட் வேலெட்டை செலக்ட் பண்ணுறோம். பட்டு பெரும்பாலும் நம்ம சேஃப்வாலில் இருப்போம். அதே 12 வாட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் பிட்கெட் வேலெட்டுக்கு மாறிக்கிறலாம். ஓகே, நம்பர் 1 ஸ்டெப் அப்படின்றது பிட்கெட் வேலெட்டில் எப்படி நம்ம அந்த 12 வார்த்தை கொடுத்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் போட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிட்கெட் வேலெட்டோட இன்டர்ஃபேஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஹோம் அப்படின்றத தொட்டிங்கன்னா இந்த பேஜை காமிக்கும். ஆனால் நமக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டத்தில் லாஸ்ட்டில் வேலட் அப்படின்றது தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களோட இந்த போர்டில் நீங்கள் என்ன பாலிகான் பிளாக் செயினா அனிபிஸ் பிளாக் செயினா ஆலா செலக்ட் பண்ணியிருக்கின்றத டாப் ரைட் சைடில் பார்த்துக்கலாம். செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலட் அட்ரஸ் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து செகண்ட் லைனில் பார்த்துக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்க உங்களோட ஓவரால் அசெட் எவ்வளவு அப்படின்றதுக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். இண்டிவிஜுவலாக 1 by 1 நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது தொடர்ந்து நம்ம ஆரிஜின் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே கேஸ் பிஐ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினுக்கு டாய். அப்போ 1 or 2 டாய் அப்படின்றது நீங்கள் அனிபிஸ் பிளாக் செயினில் மாற்றி வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது அனிபிஸ் பிளாக் செயின்னா டாய் 1 or 2 நீங்கள் அனிபிஸ் பிளாக் செயினில் மாற்றி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் எடுத்துக்கோங்க. இங்கே 412 இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே சர்ச் டிஆப் அப்படின்றதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின் டெபி.io அப்படின்றத டைப் பண்ணி போனோம் அப்படின்னா பாலிகான் பிளாக் செயினுக்குள்ளே போயிடலாம். அனிபிஸ்.ஆரிஜின் டெபி.ioனா டைரெக்டாக அனிபிஸ்லேயே போயிடலாம். ஓகேங்களா? நம்ம ஆரிஜின் டெபி.io தொட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோம்னா வேலட் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குறோம். லெஃப்ட்டில் 3 கோடு மெனு அப்படின்னு சொல்கிறத தொட்டு அனிபிஸ் அவாக்கன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுற பச்சை கலரை கிளிக் பண்ணுறதுனால நம்ம எங்கே மாறிடுவோம் அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினுக்கு நம்ம மாறிடுறோம். இப்போ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ராங் நெட்வொர்க் அப்படின்றது தான் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே அனிபிஸ் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அனிபிஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ மேலே 548ன்றது என்னோடது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரைட் சைடு 9 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பாலிகானை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு 3 கோடு தான் மெனு. அனிபிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு 9 புள்ளி இருக்கிறது தான் மெனு. இதை நீங்கள் தொடும்போது டைரெக்டாக நம்ம ஸ்பைடர் வெப் இன்கம் அப்படின்றது இன்வைட் அப்படின்ற மூலியமாக 15 லெவல் இன்கம் வர்றது. இன்வைட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். சைன் பை வேலட் கொடுத்து என்னோடய டீட்டெயில்ஸை பார்த்துக்குறோம். அப்போ டீட்டெயில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே எத்தனை நபர்களை நம்ம இணைச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம், மொத்தம் ஓவரால் ரிவார்டு எவ்வளோ எடுத்திருக்கோம், ஆக்டிவ் நோட்ஸ் எத்தனை இருக்காங்க, அனிபிஸில் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம், பாலிகானில் எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 19.5691 அப்படின்றது இருக்குது. ஆனால் இன்கம் ஸ்பைடர் வெப் ரிவார்டு வந்து எனக்கு 35.0157 அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்ம 19க்குரிய ஸ்பைடர் வெப் ரிவார்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து எனர்ஜி எடுக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 35.0157 அப்படின்றது இருக்குல்ல, கிளைம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்போ அப்படின்ற அந்த ஒரு மெனுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆயிரும். இப்போது மேலே எனர்ஜி வந்து 0 ஆயிடுச்சு. இன்னும் எடுக்க வேண்டிய ஸ்பைடர் வெப் ரிவார்டுன்றது 15 இருக்குது. இப்போது கெட் எனர்ஜி அப்படின்றத தொட்டும் நம்ம உள்ளே போகலாம். அல்லது நம்ம மெனு தொட்டு இது கெட் எனர்ஜி அப்படின்றத தொட்டும்போது பேன் ஆன் பாலிகான். நீங்கள் பேன் பண்ணணுன்னா பாலிகான் பிளாக் செயின் போடணும். ஸ்டேக் பண்ணணுன்னா அனிபிஸில் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டேக் தான் பண்ணுறோம். அப்போது ஸ்டேக்
அப்படின்றத நம்ம மின்ட்டுன்னு தொட்டும் கூட போகலாம். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா மின்ட்டுன்னு இருக்குது. இங்கே இதை தொட்டு வரும்போது ஸ்டேக் ஃபார் எனர்ஜி அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உண்டான எனர்ஜி எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 378 எல்ஜிஎன்எஸ் இருக்குது. இதில் 28 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நான் இப்போது பிளட்ஜ் பண்ணுறேன். இது எனக்கு 360 நாளைக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கோம். எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 57.4 அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத கீழே காமிச்சிருக்கு பாருங்கள் க்ரீன் கலரில். இப்போது நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணால் எனக்கு 57.40 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ்ன்றது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிரும். இந்த 28ன்றது எனக்கு 360 நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பிளட்ஜ் பண்ணது. ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி எடுத்தோன்றதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். மறுபடியும் நம்ம இன்வைட்ன்ற காலத்துக்கு போகிறோம். அங்கே 57.4 எனர்ஜி இருக்குது. பட்டு 15 தான் ஸ்பைடர் வெப் இருக்குது. அதனால் 15 வந்து இப்போதைக்கு கிளைம் பண்ணுவோம். ஓகே, கிளைம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த 15.4 அப்படின்றது நம்மளோட டர்போ அப்படின்ற அந்த இடத்துக்கு அது மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெனு தொட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்போ அப்படின்றத இடத்த கிளிக் பண்ணுறோம். இந்த டர்போ அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஓ இன்கம் ப்ளஸ்ஸு நமக்கு ஸ்பைடர் வெப் இன்கம் ரெண்டுமே வந்திருக்கிறது தான் காமிக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 511 அப்படின்றது வந்திருக்கு. பட் இது எடுக்கணும் அப்படின்னா எனக்கு 2000க்கு மேலே எல்ஜிஎன்எஸ் டாய் தேவை. பட்டு நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 511 தான் இருக்குது. சாரி, 412 டாய் இருக்குது. இந்த 412 டாய் மொத்தம் 511 அப்படின்னா 2584 டாய் தேவை. இது போக 5% 123 டாயின்றது எக்ஸ்ட்ரா அடிஷனலாக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த 123 டாய் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎல்ஜிஎன்எஸ்ஸை பை பண்ணி அதை பேன் பண்ணிடும். அதனால தான் ஜிஎல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் கூடிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 123ன்றது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 511க்கு 2584 வேணும். பட் நம்மகிட்ட 412 தான் இருக்குது. இப்போ 412 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 எல்ஜிஎன்எஸ் வரைக்கும் வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த 80 எல்ஜிஎன்எஸ் 511 நம்ம அழிச்சிட்டு 80 அப்படின்றத நம்ம போட்டு பார்ப்போம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 404 அப்படின்றது தேவை இருக்குது. மேலே 412 இருக்குது. அதனால் அப்படியே அப்ரூவ் கொடுக்குறோம். கன்ஃபார்ம். இப்போது இந்த 80 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் கழித்து நமக்கு எல்ஜிஎன்எஸ்ஸாக வரும். சாரி, 412 உள்ளே போனது வந்து 80 எல்ஜிஎன்எஸ்ஸாக நமக்கு 24 மணி நேரம் கழிச்சு வரும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து 1174 எல்ஜிஎன்எஸ் 24 மணி நேரம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது அப்படின்றத கீழே பார்க்குறோம். சரியாக பண்ணலைன்றதுனால மறுபடியும் 80 கொடுத்து மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்குறோம். 412 டாய்ன்றது அப்படியே இருக்குது. இப்போ தான் சக்ஸஸ் டாய் அப்ரூவ்னு வந்திருக்கு. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இன்னும் ஆகலை. ரெஃப்ரெஷ் இல்லை. ஒன்ஸ் மோர் மறுபடியும் 80 எல்ஜிஎன்எஸ் நம்ம போடுறோம். நெட்வொர்க் கனெக்ட் ஆகலாமா இருக்குது. ஜஸ்ட் மினிட். இப்போது ஆயிடுச்சு. ஓகே, டர்போ அமௌண்ட்டுன்றது 79.99 69 80ன்றது 24 மணி நேரம் கழித்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரும். இப்போது நம்ம வேலெட்டுக்கு வந்து நமக்கு
80 எல்ஜிஎன்எஸ்ன்னு வந்துடும். இது 24 மினிட்ஸ் கிளைம் கொடுக்கலாம். மேலே 1574 கிளைம் இப்போ கொடுக்குற ரெடியாக இருக்குது. அதனால் அதையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ வேலெட்டுக்கு 1174 ப்ளஸ் ஒரு 80 அப்படின்றது எனக்கு இப்போ வேலெட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஓ இன்கம் ப்ளஸ் ஸ்பைடர் வெப் இன்கம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளைனை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வேறு வீடியோவில் இன்னும் கிளியர் கட்டாகவும் போடுவோம். நன்றி, வணக்கம்.